கேளு. நீ நல்ல பொண்ணு என்ன தெரிஞ்சதா உன்னை விடுவாங்க. ஏண்டி அது உனக்கு புரியல? என்ன ಹೆಸರೇನು? விஸ்வநாதம். சரி போ. இவர் என்னோட ஹஸ்பண்ட். ஏண்டி ரொம்ப லோக்கல் குடும்பமா இருக்கும் போல இருக்கு. ஏங்க அக்ரிமெண்ட் கரெக்டாக தான் பாத்துக்குங்க. மாலதி உள்ள பீரோல பணம் வச்சிருக்கேம்மா, அதை போய் எடுத்துருவாமா. சரிப்பா. இதுல 20 லட்சம் ரூபா இருக்கு, வாங்கிக்கங்க. மாமா ஒரு நிமிஷம். என்ன பாத்துட்டு இருக்கிற? டீ டம்ளர் எடுங்கறல்ல. இப்படி ஒரு அபசவனம் நடந்த பிறகு பணத்தை இவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம். ஏண்டி போய் சொன்ன? இவளை வந்து சாகிற வரைக்கும் நல்லா அடிச்சிட்டே இருங்க. ஓகே மேடம். உண்மையா சொல்லிட்டு, உண்மையா சொல்லலன்னா அடிக்கிற அடியில வலி தாங்காம அவ உண்மையா சொல்லிடுவா. எனக்கு தெரிஞ்ச உண்மையை தானே சொல்ல முடியும். சிலையை கடத்துற விஷயம் சாதாரண விஷயம் இல்லம்மா. அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா வந்துட்டாங்கம்மா, போய் விழுந்த இடத்துலயே உட்காந்துக்குங்க. இதுக்கு நான் நடிச்சு ஏமாத்தணும். வரட்டும் விடுங்க. சொன்னா கேளுங்கம்மா, உதப்பட்டு சாகாதீங்கம்மா. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேச வேண்டியிருக்கு அகிலா. சொல்லுங்க. தாலிக்கட்ட ஒத்துக்கிட்டாரா? நாளைக்கு நான் ஒத்துக்க வச்சிருவேன். நீ பேசுற பேச்சுல தான் விஸ்வாவை சம்மதிக்க வைக்க முடியும். நாளைக்கு நான் சென்னைக்கு போயே ஆகணும். உனக்கு எனக்கு இருந்த பழைய நட்பை புதுப்பிச்சுக்கிட்டு உயிர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? டேய், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் பழைய சுந்தர் இல்ல. உன்னோட பிளாஷ்பேக்க. டேய், என்னோட பிளாஷ்பேக் என்னன்னு எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்டா. உங்க வீட்டுல இருக்கிற பணத்தை நீயே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கறியா, இல்ல நானே போய் ராவதி கிட்ட கேட்டு வாங்கிட்டுமா? ஐ மீன், நீங்களும் நானும் பண்ணது தப்பில்லைன்னு சொல்ல வந்தேன். ஐ லவ் யூ. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு விஸ்வா. இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியும். கொஞ்சம் என்ன சொல்ல விடு. சொல்லாம விட்டது ஏன் தப்பு? இப்பவாவது சொல்ல விடு. நீங்க ஏதாவது சொல்லி என் மனசை மாத்த பாத்தீங்க, நான் செத்துருவேன். நீ செஞ்ச குற்றத்துக்காக உன்னை கூட்டிட்டு போய் ஜட்ஜ் முன்னாடி நிறுத்தி உனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயில போட போறோம். வா போலாம். ஒரு முக்கியமான வேலை இருக்கு சார், முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா பேசலாம். நிறுத்துங்க. என்ன வாந்தி வரதா? ஏய் டிரைவர், காடி நிறுத்தையா. மெஜஸ்டிக் போகணும். கூத்துகளி. விஸ்வா, ஏய் நில்லுமா, நில்லு. விக்கிரங்களை கடத்திட்டு போனது இவளேனா? வள்ளி, இந்த பீரோல பணம் வச்சிருக்கேன், பேக்ல அதை போய் எடுத்துட்டு வா போ. சரிங்க. ஐயோ, பணத்தை காணுமே. எனக்கு ஐயோ, 1-2 இல்லம்மா, 20 லட்சம். நான் என்ன பண்ணுவேன்? எங்க தேடுவேன்? முதல் தடவையா வரியா? நான் இப்படி பக்தி பழமா இருக்கிறத பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க வீட்டுல இருக்கிற பணத்தை கொண்டு போய் தொழில் தொடங்குறதுக்காக கொடுக்க போறீங்க. அந்த பணம் பல மடங்கு பெருகணும்னு நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். எந்த பணத்தடா கேக்குற? வீட்ல இருந்து 20 லட்சத்தை திருடிட்டு போனீங்கல்ல, அந்த பணத்தை அது வந்து இப்ப நாங்க கிளம்பிட்டு தான் இருக்கோம். ஆட்டோ கிடைக்கல, சீக்கிரமா வந்துருவோம். ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்களா? பணம் கண்டிப்பா கிடைச்சிடும். எடுக்காத பணத்தை என்ன கொண்டு வான்னு சொன்னா நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? அம்மானு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி புதைச்சிருவேன். நான் எடுக்காத பணத்தை நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? நான் எடுக்கலடா. ஐயோ தாயே மகமாயி. எனக்கு புரிஞ்சு போச்சு. அக்ரிமெண்ட்லாம் வேணாம், நாங்க உங்களை நம்புறோம், நீங்க எங்களை நம்புறீங்க, அதான சொல்ல போறீங்க? வீட்டுல வச்சிருந்த 20 லட்சம் ரூபாய் பணம் காணாம போயிடுச்சு. அதை சொல்லிட்டு போலாம் தான் நாங்க வந்தோம்.
சுந்தர் மாமாவே பணத்தை எடுத்தது அவங்க அம்மா தானே சொல்லிட்டாரு. நல்ல வேலை ராவதி, உங்களுக்காவது சுந்தர் யாருங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சே. இது பாருங்க தம்பி, என் மாப்பிள்ளை பேர்ல அபாண்டமா பழி சுமத்தன உங்க கூட எந்தவித சகவாசம் வச்சுக்க நான் தயாரா இல்ல. நீங்க பண்ண காரியத்துக்கு உங்க மேல போலீஸ்ல புகார் பண்ணி உள்ள தள்ளி இருக்கணும். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். மொத்த பணம் 20 லட்சத்தையும் நீங்க தான் திட்டம் போட்டு திருடி இருக்கீங்க. இவர் அந்த ஆளை போய் பார்க்கல, பேரம் பேசலன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு. மாமா, நான் சரண்யாவோட ஹஸ்பண்ட பார்க்கல, அவர்கிட்ட நான் பேரம் பேசலன்னு இந்த கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணிதான் தான் நல்லவரை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. ஆமாண்டா, அந்த அர்ஜுன் தான் கொலைகாரன்னு நந்தினி கண்டுபிடிச்சு சொல்லி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ நிரபராதிடா. ஏய் போய் படு. ஹலோன்னு சொன்ன அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. யாரு, என்ன நம்பர்? யாருன்னே தெரியலப்பா. ஹலோ. ஏண்டி என்னடி இது? செல்போன் வச்சிருக்க ராஸ்கல், வாடி வலியா, வாடி வாடி. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? போன் போனா போகுது விடுமா. அந்த போன் தானே உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. அதாம்மா எனக்கு வேதனையா இருக்கு. இப்ப நீ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்குமா. தூங்குனாதான் கொஞ்சமாவது வலி குறையும். படுமா. விஸ்வா பெங்களூர்ல இருந்தா தானே? என்ன விஸ்வா ஸ்விட்ச் ஆஃப் இருக்கு. இந்த நம்பர்ல இந்த பண்ணா? இந்த நம்பர்ல தானே நாங்க எல்லாருமே பேசணும். மொழி தெரியாத ஊர்ல போய் மாட்டிக்கிட்டு அவன் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளோ தெரியலையே. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க உனக்கு எப்படிடா மனசு வந்தது? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் நந்தினி. உங்க வைஃப் நந்தினி எனக்கு அக்கா மாதிரி. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்.